சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். இந்த 27ஆம் வசனத்தில் மோசே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. கண்களினால் காணப்படாதவரை கண்ட மோசே மன்னனின் சினத்திற்கு அஞ்சாது விசுவாசத்தினாலே எகிப்தை விட்டு மோசே புறப்பட்டார். காணப்படாதவரை கண்ட உறுதி அவருக்கு இருந்தது. தேவனை பற்றி காதால் கேட்டிருக்கிறீர்கள், தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்திருக்கிறீர்கள். தேவனை பற்றிய செய்தியை, ஆலயத்தில் தேவனை பற்றிய செய்தியை காதால் கேட்டிருக்கிறீர்கள். காதால் கேட்ட தேவனை கண்ணால் காண வேண்டும். யோபுவின் வாழ்க்கையிலும் தேவனை பற்றி எவ்வளவோ காதால் கேட்டிருந்தான். ஒரு காலகட்டத்தில் அவன் கண்களால் தேவனை கண்டான். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ். என் காதுகளினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. தேவ ஜனமே, இதுவரைக்கும் காதால் கேட்ட தேவனை நீங்கள் யோபுவை போல கண்ணால் காணும் அனுபவத்திற்கு வருவீர்கள். ஓகே, விசுவாசத்தின் விளக்கம் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. விசுவாசம் என்பது நாம் ஏங்கி தவிப்பவற்றை சுதந்தரிப்போம் என்னும் வைராக்கியம். நாம் எதை ஏங்கி தவிக்கிறோமோ, தேவரை பார்க்க வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிறோம், அந்த ஏங்கி தவிக்கும் காரியத்தை பெற்றுக்கொள்வோம் என்னும் வைராக்கியம். கட்டாயம் பெற்றுக்கொள்வேன், ஆண்டவரை பார்ப்பேன். கண்ணுக்கு புலப்படாதவைகளை காண்பது போன்ற உறுதிப்பாடு. கண்ணுக்கு தெரியல தேவன், ஆனால் அவரை கண்ட அந்த உறுதிப்பாடு. விசுவாசம் என்பது நாம் ஏங்கி தவிப்பதை சுதந்திரிப்போம் என்னும் வைராக்கியம், கண்ணுக்கு புலப்படாதவைகளை காண்பது போன்ற உறுதிப்பாடு. கர்த்தருக்குள் அன்பானுள்ளே, நாம் காண்கிற உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. I am wearing a new shirt. After 3 wash, this will be a old shirt. It won't look nice. Everything in this world is decaying. எல்லாம் அழிவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. வீட்டை வெள்ளையடிக்கிறோம், 2 வருஷத்தில் அதெல்லாம் போயிடுது. இதுதான் பழசாகிறது தான் நம்ம உலகத்தில் அது. ஆனால் பரலோகத்தில் எல்லாமே எப்பொழுதுமே புதிதாக இருக்கும். ஆகவே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பவுல் அடிகளார் என்ன சொல்கிறார்? வாசிக்க கேட்போம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், டிரான்சிட்டரி. That which is seen is temporary, that which is not seen is eternal. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். காணப்படுகிற பட்டங்கள், கட்டிய வீடுகள், சம்பாதித்த வங்கி கணக்கு பேலன்ஸ் எல்லாம் காணப்படுகிறவை. அது அநித்தியமானவை, உனக்கு சொந்தமல்ல. காணப்படாத பரலோகமே உனக்கு சொந்தம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானது, காணப்படாதவைகளே நித்தியமானவைகள் என்று அவர் அனுபவித்ததை சொல்லுகிறார். எத்தனையோ காரியங்களை உலகத்தில் கண்டார், பரலோகத்திலும் கண்டார். பரலோகத்தில் கண்டது நிச்சயம் என்பதை அவர் உணர்ந்தார். நாங்கள் புலனறிவு உணர்த்துபவைகளை அல்ல, கண் காணாதவற்றை எதிர்நோக்கி வாழ்கின்றோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. பழைய ஏற்பாட்டிலே மோசே ரொம்ப முக்கியமானவர், புதிய ஏற்பாட்டிலே முக்கியமானவர். The word Moses comes in the Bible
874 டைம்ஸ். மோசே என்ற வார்த்தை வேதாகமத்தில் 874 தடவைகள் வருகிறது. தேவனுக்கு அடுத்தபடியாக ஒரு பிப்ளிக்கல் கேரக்டர் நிறைய பைபிளில் வருதுன்னா 874. பழைய ஏற்பாட்டில் மோசையை பற்றி 792 தடவை மோசே என்ற பெயர் வருகிறது. புதிய ஏற்பாட்டில் 82 தடவை மோசே என்ற பெயர் வருகிறது. மொத்தம் 874 தடவை வருகிறது. இயேசு கிறிஸ்து 4 சுவிசேஷங்களில் மோசேயின் பெயரை 20 தடவைகள் சொல்லியிருக்கிறார். மோசஸ் இஸ் a very important character. அங்கே ஒருத்தர் சொன்னார், என் சகோதரர்கள் 5 பேர் பூலோகத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு போய் லாசர் போய் சுவிசேஷம் சொல்லட்டும் அப்படின்னு. அப்போது ஆபிரகாம் என்ன சொன்னார்? தீர்க்கதரிசிகள் இருக்குப்பா, மோசே தீர்க்கதரிசி இருக்குது, அதுக்கே செவி கொடுக்காட்டா லாசர் போனாலும் செவி கொடுக்க மாட்டான் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, மோசேயின் குடும்ப வரலாறு. மோசேயின் தந்தை பெயர் அம்ராம். அம்ராம் என்றால் ஆனர்ட் பீப்புள், உயர்த்தப்பட்ட மக்கள், கனப்படுத்தப்பட்ட மக்கள். அம்ராம் என்றால் கனப்படுத்தப்பட்ட மக்கள் என்ற அர்த்தம். தாய் யோகிபெத். யோகிபெத் என்றால் யெகோவாவிற்கு புகழ்ச்சியை கொண்டு வருபவள். யெகோவாவின் புகழ்ச்சி. யோகிபெத் மோசேயின் தாய். மோசே கோகாத்தின் பேரன், லேவியின் கொள்ளு பேரன். மோசே கூட பிறந்தவர்கள் ஆரோன், மிரியாம். மோசேயின் பிள்ளைகள் எலியேசர், கெர்சோம். சங்கீத புத்தகத்தில் மோசே என்ற பெயர் 82 தடவைகள் வருகிறது என்று பார்க்கிறோம். யோவான் 1:17 எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் எல்லாரையும் குற்றப்படுத்தியது. ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வந்தது. அந்த நியாயப்பிரமாணம், மோசே நியாயப்பிரமாணம் குற்றப்படுத்தினது, இயேசுவின் கிருபை விடுவித்தது. அவர் சத்தியம். எம்ஏ தமிழ் மொழியிலே 3 வார்த்தை: வாய்மை, மெய்மை, உண்மை. வாய்மை என்றால் வாயினால் பேசப்படும் சத்தியம் வாய்மை. உண்மை என்றால் உள்ளத்திலிருந்து உறைந்து கிடப்பது உண்மை. உள்ளத்திலிருந்து எடுத்தும் பேசும் சத்தியம் உண்மை. வாயினால் பேசுவது வாய்மை. மெய்மை. மெய் என்றால் மெய்யெழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து தமிழில். மெய் என்றால் உடம்பு. சத்தியமே ஒரு பாடி எடுத்து இன்கார்னேட் ஆகி உலகத்தில் வந்தா அதுதான் மெய்மை. இயேசு கிறிஸ்து சத்தியமே உருவான மனிதனை ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது அவன் களிமண்ணினால் உருவாக்கினான். தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பிய பொழுது சத்தியத்தினால் அவனை உருவாக்கினார். He is full of truth and grace. Moses full of law, punishment, judgment. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7:22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசே எகிப்து நாட்டின் கலைகள் அனைத்தையும் பயின்று சொல்லிலும் செயலிலும் வல்லவராய் திகழ்ந்தார் என்று இந்த வசனம் போட்டிருக்கிறது. இந்த வசனத்தை மோசேயின் இடத்தில் நான் வாசித்து காட்டி, எகிப்தில் நீங்கள் இருந்த பொழுது என்ன சப்ஜெக்ட்லாம் படிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். ஐ நோ வாட் இஸ் கபாலா. கபாலா இஸ் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் பை ஜூயிஷ் rabbis. Kabbalah, he said Kabbalah. Geology, astronomy, medicine, architecture, war techniques படித்தேன் என்று சொன்னேன். அது தவிர அந்த நாட்டு மொழிகளில் 2 மொழிகளை படித்தேன் என்று சொன்னேன். மோசே சொன்னது, வாய்ப்பட சொன்னது இந்த காரியம். அவ்வளவு வல்லவனாக இருந்த மோசே ஒரு கேள்வி கேட்டான். நீங்கள் இவ்வளோலாம் படிச்சிங்க, எகிப்தில் இருந்தீங்க, நீங்கள் ஒரு ஜூயிஷ் பர்சன், ஒரு இஸ்ரேல் மனிதனை எகிப்தியன் அடித்த போது எகிப்தியனை கொன்று கட்டிட்டீங்க,
அவ்வளோ வைராக்கியம் உள்ளவங்க நீங்கள் வந்து ஏன் ஒரு எத்தியோப்பிய பெண்ணாகிய ஜிப்போராவை கல்யாணம் பண்ணீங்க என்று கேட்டதற்கு அவர் சொன்னது, நான் எகிப்தை விட்டு துரத்திய பொழுது எங்கே போவேன் என்று போவதற்கு இடமில்லை. அப்பொழுது நான் அப்படியே நடந்து போய் கொண்டிருந்த பொழுது ஒரு கிணற்றண்டை தண்ணீர் எடுக்க சில பெண்கள் வந்தார்கள். அந்த பெண்களை தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று சொல்லி சில ரவுடிகள் தடுத்தார். உடனே அந்த ரவுடிகளை நான் கண்ட்ரோல் பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னேன். தண்ணி எடுக்க சொன்ன உடனே அது எத்ரோ மீதியானியருடைய குருக்களில் பிரீஸ்டில் ஒருத்தர், அவருடைய மகள். அவருக்கு எத்ரோவுக்கு 7 குமாரத்திகள், அதில் இவா மிடில். ஓகே, அவள் தான் என்னை கூப்பிட்டு போனோடனே அவங்க வீட்டில் தங்கினேன். எத்ரோ ஆடு மேய்க்க சொன்னார். கடைசியில் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண வச்சு. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் God allowed, because I have no other go. No one embraced me. No one to accommodate me. அதனால் அப்படி நடந்தது. அதனால்தான் எத்தியோப்பிய மனைவி கர்த்தர் அவரை கொல்ல பார்த்தார். அந்த நேரத்தில் அவருடைய மகள் இரத்தம் சிந்துதலினால் தான் அந்த தண்டனை நீங்கும். எவன் ரத்தம் சிந்தப்படுகிறதோ அவன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது ஜெனிசிஸ் சாப்டர் 9 verse 6. ஆகவே கர்த்தர் கொல்ல பார்த்து வந்து நிற்கிறார். இப்போ என்ன வழி? எத்தியோப்பிய மனைவிக்கு தெரிஞ்சுது, இப்போ ரத்தம் சிந்தினாதான் இருக்கு. அவனுடைய மகன் கெர்சோம் கூப்பிட்டு அவனுக்கு சர்க்கம்சைஸ் பண்ணி அந்த ரத்தத்தினுடைய பிளட் எடுத்து, கர்த்தாவே மோசேக்கு உங்களுக்கு மத்தியில் இந்த ரத்தத்தின் போடுறேன், நான் ரத்தத்தை போடுறேன், பீஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃப்ளெஷ் soaked in blood, put it. Then the Lord said, I am not going to kill, and I go. மோசேயின் மகனின் இரத்தத்தை பார்த்து அவனை கொல்லாமல் சென்ற கர்த்தர் கல்வாரி சிலுவையில் அவருடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பார்த்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தவராயிருக்கிறார். லிசன், தேவன் என்ன சொல்றாருன்னு கேளுப்பா. அதுக்கு அடுத்தாப்புல லிசன், அதுக்கப்புறம் ஒபே, கீழ்ப்படி. மூணாவது ஜீல், வைராக்கியம், தேவனுக்கு வைராக்கியம். இந்த உலகத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, என் பையன் வேண்டாத ஒரு பெண்ணை கட்டிட்டு போயிட்டான், அதனால் அவன் என் வீட்டோட ஆசையில் மிதிக்கக்கூடாது, நான் செத்தாலே என்னை வந்து பார்க்கக்கூடாது. எத்தனையோ பேர் தவறுதலான வைராக்கியம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? மனைவியை துரத்திடுவாங்க, நீ வீட்டுக்கு போ, இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான காரியங்களில் மக்கள் இருக்கிற வைராக்கியம் சூப்பர் வைராக்கியம். பிசாசுக்கு ரொம்ப வைராக்கியம். எவ்வளோ வேகமாக ஓடி ஓடி எல்லார் காலையும் வாரி விடுறாங்க. தேவனுக்கு செவி கொடு, தேவன் சொன்னதை செய், வைராக்கியமாயிரு. ரோமன்ஸ் சாப்டர் 10. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம். கேளுங்க, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் விருப்பம். ஆனால் அவங்கள பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு? தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அவங்களுக்கு ராங் வைராக்கியம். இயேசு கிறிஸ்து மேசியா இல்லை, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவ்வளோ வைராக்கியம். என் மனைவி என்கிட்ட சண்டை போட்டான், இனி அவட்ட பேசவே மாட்டேன், டேய் உங்கள் அம்மாட்ட போய் சொல் அவனை இவன் சொல்லுவான், தூது விடுவான். அவன் போகவே மாட்டான், ஏன்னா அவளுக்கு கேட்டுருமே, இவன் சொல்ல வேண்டியதில்லை. அவன் என்ன சொல்கிறான், இதை உங்கள் அப்பாட்ட போய் சொல்லு. இந்த பையன் யார்கிட்ட சொல்லு, நான் சொல்கிறதுக்குள்ளே இவன் சொல்லிட்டாங்க. இவன் மத்தியில் நின்றுட்டு இருப்பான் ஒன்றும் செய்யாமல். அம்மாட்ட சொல்லு, அப்பாட்ட சொல்லு, வைராக்கியம். கர்த்தருக்குள் அன்பார்களே, இது என்ன வைராக்கியம் சொல்கிறார் அவர்? புத்தி இல்லா வைராக்கியம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் 8ஆம் வசனம். அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. ஏசாயா 63:12. அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க
அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து. மோசேயின் வலதுகரம் இது. இந்த வலதுகரத்தை தேவனுடைய கரம் பிடிச்சு அவர் நடத்துச்சு. கர்த்தருக்குள் அன்பார்களே, உங்கள் கால்களின் மூலம் இயேசு கிறிஸ்து நடப்படணும். உங்கள் கண்களின் மூலம் அவர் காண வேண்டும். உங்கள் கை மூலம் அவர் கிரியை செய்ய வேண்டும். மோசேயின் கரத்தின் மூலம் கர்த்தர் பலத்த கிரியை செய்தார். யாத்திராகமம் 17:6. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இது ஒரு இடத்துல நடந்த சம்பவம், ரெஃபிடிம் என்ற இடத்துல நடந்த சம்பவம். இன்னொரு இடத்தில் நடந்த சம்பவம் எண்ணாகமம் 20:8-11. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். 2 காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. ரெவிதீமிலே தண்ணி இல்லை. அப்பொழுது தேவன் சொன்னார், இந்த கன்மலையை நீ உன் கோலை கொண்டு அடி என்று சொன்னார். கோலை கொண்டு அவன் அடித்தான். கோலை கொண்டு அடித்த சமயத்தில் என்ன நடந்தது? தண்ணீர் வந்தது. தேவன் சொன்னது என்னது? கோலை வச்சு அடி அப்படின்னார். இன்னொரு இடத்துல எண்ணாகமம் புத்தகத்தில் பார்க்கும்போது முதல் பகுதியிலே அந்த கன்மலை என்ற சொல் எபிரேயத்திலே சூர், SOOR, சூர் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. சூர் என்றால் அதற்கு எபிரேயத்தில் அர்த்தம் ரக்கட் ராக், அடிக்கப்பட்ட அந்த கன்மலை கோரமான கல்மலை. சிலுவையை குறிக்கிறது. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டாரோ. 2வது கன்மலை, அதற்கு வேறு பதம் எபிரேயத்தில் போடப்பட்டிருக்கு, சேலா, CELA, சீலா. அது 2வது கன்மலை. அது என்ன கன்மலை? சீலானா என்னன்னா எலிவேட்டட் ராக். ஃபர்ஸ்ட் இஸ் ரகட் கிராஸ், ஸ்டாண்ட்ஸ் அபவுட் த கிராஸ். செகண்ட் ராக், யூ டோன்ட் ஸ்ட்ரைக், யூ ஸ்பீக். ஆனால் எல்லாரும் முறுமுறுத்தாங்க. என்னமோ தண்ணி கிடைக்கலையா அப்படின்னு முறுமுறுத்தோடனே அவன் என்ன செய்தான்? அந்த கோலை வச்சு 2 தடவை அடித்தான். கவனமாக கவனிங்க, கோலை வச்சு 2 தடவை அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? 1, 2, 3 seconds. மோசே 40 வருடங்கள் இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் வழி நடத்தி வந்திருக்கிறார். வாழ்க்கையின் கடைசி கட்டம். தண்ணி இல்லாமல் மக்கள் முறுமுறுத்து மோசேக்கு விரோதமாக இருக்கிறார்கள். தேவன் சொல்கிறார், கன்மலை பார்த்து பேசு. சொன்னபடி கன்மலை பார்த்து பேசி இருக்க வேண்டும். பேசி முடித்துவிட்டு மக்களை கோபப்பட்டிருக்க வேண்டும், அல்லது மக்கள் மேல் கோபத்தை செலுத்திவிட்டு தேவன் சொன்னதை கேட்டிருக்க வேண்டும். தேவன் என்ன சொன்னார்? கன்மலையை பார்த்து எத்தனை வார்த்தை? 3 வார்த்தை. 3 வார்த்தை சொன்னதுக்கு 3 விடாண்டியில் செய்தது 2 அடி. இதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? 40 வருஷம் வனாந்தரத்தில் இந்த மக்களோட கூட்டு வந்திருக்கான், நீ கானானில் பிரவேசிக்க மாட்டேன்னு மோசேட்ட கேட்ட. மோசே, தேவன் உனக்கு மிக கடுமையான தண்டனை கொடுத்தார் அல்லவா? இது ஒரு பெரிய கிரைம். அது சொன்னா இல்லை, இது பெரிய கிரைம் கிடையாது. ஏன்? வேதம் சொல்லுகிறது, லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு அதிகம் கேட்கப்படும். எனக்கு தேவன் அவ்வளோ கொடுத்துருக்காருப்பா. பேசுன போது அடித்தது சின்ன தப்பே இல்லை. தேவனுடைய வசனத்தை மீறினால், 3 வார்த்தையை மீறினா ஐயா அந்த மனுஷன் மோசே, அவனுக்கு விழுந்த அடி பயங்கரமான அடி. பிஸ்காவின் கொடுமுடியிலே நீபோ என்ற மலை, நீபோ மலையின் உச்சி பிஸ்கா, அந்த மலையில் இருக்கும்போது என்ன நடக்குது? தேவன் சொன்னார், கானான் தேசத்தை பார். ஐயோ, இவ்வளோ அழகான கானான் தேசத்திற்குள் போகாமல் என்னுடைய வசனத்தின் மீறுதலினாலே நான் இப்படி அவதிப்படுகிறேனே என்று சொல்லி மோசே அப்படியே உடைந்து போனார். யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனுக்கு அதிகம் கேட்கப்படும். என்னை பார்த்து சொன்னார், உனக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கு. யூ ஹவ் ஸ்டடிட் த பைபிள் ஸோ மச், 46 years. நடுக்கம். கர்த்தாவே, எந்த விதத்திலும் நான் தவறக்கூடாது. சர்க்கஸில் கம்பியில் அப்படி கூட பிடிச்சி நடப்பாங்களா, அது மாதிரி நடக்கு. சரி, மோசே பிஸ்காவின் கொடிமுடியில் செத்து போயிட்டார்.
பிஸ்காவின் கொடுமுடியிலே மோசேயின் சரீரம் கிடக்குது. இந்த பக்கத்தில் மீகாவேல் இந்த பக்கம் நிற்கிறார். மீகாவேல், யூ ஆர் ஸ்டாண்டிங் தேர். இந்த பக்கம் சாத்தான். யூதாவின் புத்தகத்திலே 9ஆம் வசனம், பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசினபோது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இங்கே மோசேயின் சரீரம் பிஸ்காவின் கொடிமுடியில் இருக்கு. இந்த பக்கம் மீகாவேல் நிற்கிறாரு, அந்த பக்கம் சாத்தான் நிற்கிறான். இந்த மோசேயினுடைய பாடியை குறித்து ஆர்கியூமெண்ட். சாத்தான் சொல்கிறான், இவனை எடுத்துகிட்டு போய் எல்லா மக்களுக்கும் காட்டி எல்லாருக்கும் முன்னால் நான் பரி பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறேன். மீகாவேல் சொல்கிறாரு, நோ, அவருடைய சரீரத்தை எங்கே அடக்கம் பண்ணுகிறார்கள் என்று யாருக்கும் தெரியக்கூடாது, நான் தான் பலியிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். 2 பேருக்கும் சண்டை. கடைசியில் ஜெயித்தது மீகாவேல். சாத்தான் கேட்டானா, சாத்தான் மோசே சரீரத்தை கொண்டு போய் பலிட்டு இருந்தானா அது ஒரு பில்கிரிம் சென்டராக இருக்கும். எல்லோரும் இங்கேருந்து பிஸ்கா கொடிமுடிக்கு போய் மோசை அவர் கடவுளாக்கிருப்பார். அவர் சொன்னார், சாதாரண மனிதன், ஐ எம் an ஆர்டினரி மேன், ஆடு மேய்க்கிறவன், போய் யாருக்கும் வேலை பார்க்கலாம், மாமனாருக்கு மாத்திரம் வேலை பார்க்காது, மருமகனுடைய மதிப்பே போயிடும். அப்போ அந்த கோலை பற்றி கேட்டேன், தேவன் இந்த கோலை கொடுத்தாரா? தேவன் கொடுக்கவில்லை. ஆடு மேய்க்க சொன்ன பொழுது மரத்தில் அந்த கோலை உடைத்தேன். ஆனால் எப்பொழுது அந்த கோலை தரையில் போட்டேனோ அந்த நேரத்தில் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தில் அது கர்த்தருடைய கோல் என்று அழைக்கப்பட்டது. ஜீவக்குரல் 14/1, மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.